டோட்டல் வேஸ்ட். ஒன்றுமே இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு வைலன்ஸில் வந்து கவனம் செலுத்துகிற இதை வந்து ஸ்டோரியில் கவனம் செலுத்திருக்கலாம். ஸ்டோரியில் கவனம் செலுத்த தவறிட்டாங்க. உண்மை. அதாவது இங்கே இருக்கவங்களுக்கே ஏ சென்டர் பி சென்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கே இருக்கவங்களே கதை புரியலன்னு சொல்லும்போது சி சென்டரில் எப்படி கதை புரியும் பார்த்துங்க. ஒன்றுமே இல்லை. படம் வேஸ்ட். எதுக்காக வைலன்ஸு வேஸ்ட்டு? என்ன ரீசன் காரணம்? டப்பு ரெண்டாவது வந்து கண்டென்ட் வேறு வேஸ்ட்டு. அடன்ட்டு ஹெவியான அடன்ட் சீனு. ஓகேங்களா? படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து நான் சில பேர் வந்து வைலன்ஸ்க்காக தான் கொடுப்பாங்க. இதில் வந்து ஃபுல்லாகவே அடன்ட்டான சீன் தான். பசங்கள்லாம் பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக போகுது. ஐயோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அதான் சொன்னேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மேட்ரு படம் மாதிரி போகுது. ஓகேங்களா? மேட்ரு படமாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஸ்டோரி நவரில் புரியவும் இல்லை. மெயின் வந்து லேக்லேயே தான் படம் போகுது. வேஸ்ட்டு. ஆக்டிங் பரவாயில்ல சார், நல்லா தான் பண்ணிக்காரு. மியூசிக் போகலை, ஓவலுக்கு போகலை. அவர் வந்து இப்போ செஞ்சுக்கணும். கேஜிஎஃப் படம் ஓடினது வந்து இவருக்காக இல்லை. இவர் ஒரு 40%னா 60% டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸுக்கு, எடிட்டிங், ஜூனியர் ஆர்டிஸ்டஸ், இதெல்லாம் வச்சு தான் 60% மீது. ஓகேங்களா? இவருக்காகலாம் ஓடல. இந்த படத்துக்கு இவ்வளோ செலவு தேவையில்லை. ஐயோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்ச்சி விடுவீங்க. இது வந்து யாஸ் மூவியா இல்லை லூஸ் மூவியான்னு தெரியல, அந்தளவுக்கு தான் ஆகுது. வேஸ்ட்டு படம். ரேட்டிங் ஏதோ இப்போ 10 தானே, 3.5 அவ்வளோதான் சார். ஓகேங்களா? மற்ற வரைக்கும் வேஸ்ட்டு படம். நல்லா பார்க்காதீங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப 3.5 hours உட்காந்து பார்க்க அவ்வளோ இல்லை. மியூசிக் 2 சாங் தான் இருந்தது. 3 சாங் 2 சாங். மியூசிக்ஸ் ஓகே தான், ஓகே. சாங்ஸ் ஓகே தான். லேக் ஆச்சு. கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆச்சு. அதே வேலை செகண்ட் ஹாஃப் லேக் ஆச்சு. எல்லாருமே இந்த படம் பார்க்கறது ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் யாஷ் அது கம்பேர் பண்ணி வராங்க. அது இந்த அளவுக்கு எத்தனை கேஜிஎஃப் கம்பேர் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து கேஜிஎஃப் 20% டாக்ஸிக் வரும். இந்த டீசரில் கொடுத்த ஹைப்போ, ட்ரைலரில் கொடுத்த ஹைப்போ மூவியில் இல்லை. மிஸ் பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்கும் ஹைப் ஆகுமே. எக்ஸாம்பிளுக்கு வேணாம் விடுங்க, அந்த படம் வேணாம். இப்போ நம்ம ஒரு ட்ரைலர் பார்க்குறோம், ஐயோ அது எப்படி இது அப்படின்னு சொன்னால் நிறையா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம தேட்டருக்கு வந்து பார்ப்போம். அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணது செகண்ட் மூவி எனக்கு இது போச்சு. ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப, நான் பார்த்த எல்லா மூவிஸை விட இந்த மூவி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா டபுள் ஆக்ஷன் படம் வரல, டபுள் ஆக்ஷன் மூவிஸை ரொம்ப இதாகும். அப்பா பையன் சென்டிமெண்ட் நான் நினச்சேன். நான் கிளைமேக்ஸ் அது மாதிரி நினச்சேன். ரொம்ப செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமார். படமே ஓகே, ரொம்ப லேக் தான் படமே. நீங்களும் பாருங்கள். 10க்கு 4.5 அவ்வளோதான். 4.5 அதிகம் என்ன கேட்டால். கன்னட மூவி ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த டேரக்டர் அடுத்த மூவி எடுத்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி. ஆனால் யாஷ் வச்சு கொஞ்சம் ரொம்ப யாஷை சரியாக யூஸ் பண்ணல, அவ்வளோதான். எப்படி சொல்கிறது, கேஜிஎஃப் 1-2 அளவுக்கு யாஷை சரியாக யூஸ் பண்ணல அந்த படத்தில். வைலன்ஸ் இருக்குது, ஓகே வைலன்ஸ் இருக்குது. அதுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, சம்மந்தமே இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது ஸ்கிரிப்டே சரியாக இல்லை. எனக்கு இந்த படத்துக்கு ஸ்கிரிப்டே சரியாக இல்லை. சீன்ஸ் இருக்குது, ஃபைட் சீன்ஸுக்கு அந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் அவ்வளோதான் தவிர ரொம்ப எதுவுமே இல்லை. ஸ்டோரி சரியாக இல்லை, ஸ்கிரிப்ட் ஸ்டோரி சரியாக அந்த மூவிக்கு இல்லை. ஓகே அவ்வளோ. நெக்ஸ்ட் டைம் நான் இந்த அதுமாதிரி எந்த படத்தை ட்ரெயிலையும் பார்த்து இந்த மாதிரி தான் தலைவலி இது எனக்கு. ஆமாம், அது ரொம்ப ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். அதை விட்டுட்டு நீ என்னவோ நினைக்கிறன்றதுக்காக நம்ம எடுக்க முடியாதுல்ல. 100 கோடி மக்களுக்கு 10 கோடி அட்லீஸ்ட் 1 கோடி மக்களுக்காக பிடிக்கணும்ல. இவ்வளோ செலவு பண்ணி என்ன சாதாரண ஒரு ஆடியன்ஸ் நான் எனக்கும் கெஸ் பண்ண தெரியணும்ல. என்ன சொல்ல வரானும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நன்றி. அதை நினச்சிட்டு தான் உள்ளே போயிட்டோம். பார்த்தா இது எத்தனை கிளைமேக்ஸுங்க படத்தில், ஒன்றும் முடியலைங்க எங்களால். சரி, தேங்க்ஸ். ஆமாம், இது கேஜிஎஃப் வேறு. அது கேஜிஎஃப் பார்த்துட்டு இவங்க அந்த ஐயோ சாமி ஒரு அந்த ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் அது இது இருக்கிறதுனால அது இது உட்காந்தோம், புரிஞ்சுக்கிட்டா சரி. அதனால் இது வந்து அதான் கேஜிஎஃப் பார்த்துட்டு இந்த அம்மா டைரக்டர் வந்து சூடு போட்டுக்கிட்டாங்க. இல்லை நல்லா தான் இருக்குது, ஓரளவு பரவாயில்ல. அடுத்த தடவை வந்து பார்க்க முடியாது. அவரோட ஆக்டிங்லாம் ஹீரோ சார் அது நல்லா பக்காவாக தான் இருக்குது. அது ஃபைட் சீன்லாம் சொல்லவே முடியாது. எல்லோரும் வந்து கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணால் அதை பார்த்துட்டு இது வந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த அளவுக்குலாம் இருக்காதுங்க. அந்த படம் வேறு படம். அது பற்றி அது சொல்லவே முடியாது. அது நல்ல படம். இது
பட் இதுனா ஓரளவு தான் பார்க்கலாம். ஃபைட் சீனுக்காக பார்க்கலாம். மியூசிக் ஓரளவுக்கு மியூசிக்லாம் கொஞ்சம் பக்காவாக இருக்குது. ஃபைட் சீனுக்கு பார்க்கலாம், மற்றபடி லைக் பண்ண முடியாது. எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கும்? 10க்கு எவ்வளோ கொடுக்கும்? புரியல. 10க்கு ரேட்டிங் மார்க் எவ்வளோ கொடுக்கும்? புரியல. ஓரளவுக்கு ஓகே. எக்ஸ் மட்டும் செம்ம பண்ணிட்டாருண்ணா ஆக்டிங்கு. அவரோட ஆக்டிங் மட்டும் நல்லா மற்றபடி படம் போல்டு சீன்ஸ்லாம் இருக்குது. பட் ஒர்க் அவுட் போல்டு சீன்ஸ் இருந்தால் படம் ஓடாதுண்ணா. கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட் இல்லை, ஒரே லேக்காக போகுது படம். நிறையா லேக் இருக்குண்ணா. யாசும் கூட பார்க்க முடியாதா? ஆனால் அவருக்காக கூட ஆக்டருக்காக கூட ஒரு பார்க்க முடியாதா? அவனுக்காக பார்க்கணுன்னா எப்படிண்ணா? படம் நல்லா இருந்தால் எல்லாருமே பார்க்க போகிறேன். அவனுக்காக பார்க்கணுண்ணா. கேஜிஎஃப் 2 அதெல்லாம் நல்லா இதையும் நல்லா தான் பண்ணிட்டாரு. பட் அந்த அளவுக்குள்ள ஓடாதுண்ணா. நிறையா லேக் இருக்குண்ணா. இந்த ஒரு சீனுக்காக படம் வரலாம், பார்க்கலாம். இந்த சீனுக்காகனா ஏதோ கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா. ஏதோ கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு ஓகே, அதுக்காக வரலாம். மியூசிக் பொறுத்தவரைக்கும் அதனால ஆனால் மியூசிக் ஹைட் கொடுத்து சில படத்துக்கு போவோம். பிஜிஎம்லாம் அந்த அளவுக்கு இல்லைண்ணா. அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிஜிஎம் அந்த அளவுக்கு இல்லை ரேட்டிங் அண்ணா.